முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த அந்த ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது அந்த தொடரப்பட்ட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக உள்ள அந்த புகார் மீதான விசாரணை தற்போது நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசிடம் இன்று காலை கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக தான் இன்று பிற்பகல் தமிழக அரசு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெற கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு அனுமதி கேட்டது. ஆனால் இதுவரைக்கும் தமிழக ஆளுநர் இதுவரைக்கும் அனுமதி அளிக்கவில்லை, ஒப்புதல் வழங்கவில்லை என்ற விளக்கத்தை இன்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதே போல ஒருவேளை ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான அந்த சொத்து குவிப்பு தொடர்பான அந்த வழக்கு விசாரணை துவங்கும் என்றும் தற்போது தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.